வேதனை எதாலையும் துவண்டு போக முடியாத விஷயத்த கூட இந்த மனவேதனை ஒன்று வந்துருச்சுன்னா சீக்கிரமாக நம்ம துவண்டு போயிடுவோம். சரி, எதனால அப்படி மனவேதனைப்படுறோம்? மனவேதனைக்கு நாம தான் காரணமா இல்லை அது வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நாம தான் அதுக்கு காரணம், நாம தான் அதுக்கு பொறுப்பு. பிறர் நம்மளை ஏமாத்துற பொழுது, சோகங்கள் நம்மளை தாக்குற பொழுது, நினச்ச காரியங்கள் நடக்காத பொழுது மனம் அதிகமான வேதனை அடைகிறது. எதனால் அந்த வேதனை அடையுது? ஏன்னா அதீத நம்பிக்கை வச்சுருப்போம். ஒரு விஷயம் நம்ம இது நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, இல்லை இந்த காரியம் கைகூடும் அப்படிங்கிற நம்பிக்கை, ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் போது அது நடந்துரும் தான் நம்மளை மனதை வேதனைப்படுத்துது. மனம் ஒருவர் நம்மளை கெடுக்கிற பொழுதும், ஒருத்தவங்க நமக்கான மரியாதை சில இடத்துல தராத பொழுதும், நம்மளோட அங்கீகரிப்புகள் நிராகரிக்கப்பட பொழுதும் நம்மளுடைய பிள்ளைங்க நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காத பொழுது அதீதமாக மனவேதனைப்படுறோம். கணவர் கண்டிப்பாக நம்ம விஷயத்த கணவர் காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த விஷயம் நடக்காத பொழுதும் அதீதமாக மனவேதனைப்படுது. ஆனால் வேதனைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம இதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ அதீத காயங்களை சுமக்கிற விதயம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, நம்மளை போட்டு சஃபர் பண்ணி அந்த தாங்கக்கூடிய சக்தியை நம்ம ஒரு கட்டத்தில் இழந்துருவோம். அதுக்கு காரணம் யாராக இருப்போம்னா நம்ம. ஆனால் வீண் பழிகள் எப்படி இருக்குன்னா, நீங்கள் என்னை மனவேதனைப்படுத்திட்டீங்க, நீங்கள் என்னை மனவேதனைப்படுத்திட்டீங்க அப்படின்னு பல பேர் மேலே நம்ம குற்றச்சாட்டுகளை வைக்கப்படுறோம். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, பவுண்டரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு நபர்களோட பழகுற இடத்துல எல்லா விஷயத்துக்குமே ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை தெரிஞ்சு நம்ம ஒருத்தவங்களோட பழகும் போது நம்ம துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது துன்பப்படாததுனால நம்ம மனவேதனைப்பட வேண்டிய அவசியம் அங்கே வராது. ஒரு நட்புகளாக இருக்கட்டும், இல்லை ஆண் பெண் உறவுகளாக இருக்கட்டும், இல்லை தாய் மகள் உறவுகளாக இருக்கட்டும், இல்லை எந்த உறவுகளாக இருந்தாலுமே நமக்கு நம்மளோட எல்லை தெரிஞ்சிருக்கணும். இந்த எல்லை தான், இந்த எல்லை வரை தான் இவங்க கிட்ட நம்ம பேச முடியும். இல்லை கணவன் மனைவி உறவுல ஒரு வார்த்தை சண்டை போடுறதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை நான் பேசினா அங்கிருந்து இந்த வார்த்தை வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா அந்த மனவேதனையிலேருந்து ஈஸியாக வெளிவந்துடலாம். இப்போ மனம் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஏபிசிடி ரொம்ப டஃப்பாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. அதே குழந்தை தேர்ட் ஸ்டாண்டர்ட் போன உடனே அந்த ஏபிசிடி ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். அது ஒரு விஷயமே இல்லைன்னு. காரணம் என்னவா இருக்கும்னா, அந்த குழந்தைக்கு மனம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்போ இந்த முதலாம் வகுப்பு படிப்பில் அது படிக்க விஷயத்த அந்த இடத்துல போகும்போது அது ஒரு விஷயமே இல்லாமல் இருக்கும். இதுதான் நமக்கும் அப்ளிகபிள். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அந்த டைமில் அது பார்க்கும்போது பெருசாக தெரிகிற விஷயம் அப்புறம் போக 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 சின்னதாக தெரியுதுன்னா